எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அதை கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு அதை கற்றுக்கொள்ள உணர்வு தாங்க, அதன்படி வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 41 வாரங்களாக தியானித்து வந்தோம். இந்த நாளிலே 42வது வாரமாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து தியானித்தோம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றார் இயேசு? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு எந்த நாளும் வரலாம், எச்சரிக்கையா இருந்துங்க அப்படின்றார். அப்படியானால் அவர் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் வரலாம். உதாரணமா இயேசு சொன்னார், 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா தான் போனாங்க, தீவெட்டி எடுத்துக்கிட்டு. ஆனா நடந்தது என்ன? 10 பேரும் தீவெட்டி வச்சிருக்கிறாங்க. மணவாளன் வர லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்க. தூங்குனா திடீர்னு சொல்லி நடுராத்துல ஒரு சத்தம், மணவாளன் வருகிறார் அப்படின்னு சொல்லி. உடனே எல்லாரும் தங்கள் தீவெட்டி ஆயத்தப்படுத்துறாங்க. அதுல 5 பேருடைய தீவெட்டி அணையுது. ஆனா அவங்க என்ன பண்ணல, தீவெட்டியோடு கூட எண்ணெயை கொண்டு போகலை. அவங்க எண்ணெயை கொண்டு போகலை. ஆனா அடுத்த 5 பேர் எண்ணெய் கொண்டு போனாங்க. எண்ணெய் கொண்டு போனாங்க. அவங்க யாருன்னு சொல்லுது? புத்தி உள்ள கன்னிகைகள். புத்தி உள்ள கன்னிகைகள். 2 கூட்டம் வருது. 2 ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களிலே ஒரு கூட்டம் புத்தி இல்லாத கூட்டம், ஒரு கூட்டம் புத்தி உள்ள கூட்டம். புத்தி உள்ளவர்களாய் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆயத்தமாய் இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் அதை பற்றி கவலையே படலை. நம்ம தீவெட்டி எரியிற வரைக்கும் அவர் வந்தா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. புத்தி உள்ளவங்க, நல்லா கவனிச்சுங்க, புத்தி உள்ளவங்க ஒரு கூட்டம். அந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்க? அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா. அப்படின்னா புத்தி உள்ளவங்கன்னா என்ன அர்த்தம்? புத்தின்னா என்ன அர்த்தம்? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்படின்னா அந்த புத்தி உள்ளவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகினவர்கள், அவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். மணவாளனை சந்திக்கணும்னா புத்தி உள்ளவங்களா இருக்கணும். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? பொல்லாப்பை விட்டு விலகி இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ்ந்துருவாங்க. வசனம் என்ன வசனம் சொன்னாலும் வாழுவாங்க. இவங்க தான் புத்தி உள்ளவங்கன்னு சொல்லி பார்த்தோம். 3வதாக, புத்தி உள்ளவங்க கிருபையை விருதாவாக்க மாட்டாங்க. தேவன் தருகிற கிருபையை விருதாவாக்க மாட்டாங்க. புத்தி உள்ளவங்களுடைய கேரக்டரை பார்த்துங்க. நீங்களும் நானும் புத்தி உள்ள கன்னிகை போல் இருக்கணும். புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? பொல்லாப்பை வெறுத்துருவாங்க. வசனம் என்ன சொல்றதோ அப்படி வாழுவாங்க. கிருபையை யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி, இந்த கிருபை ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியும் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கிருபையை ஏன் கொடுத்தார்? நாம் தியானிச்சதுல 6 விதத்துக்கு கிருபை கொடுத்தார். 1, சுவிசேஷ அறிவிக்க. 2, தேவ சபைக்கு ஆலயத்திற்கு போய் தேவனை ஆராதிக்க. 3, தேவனுக்கு என்று சொல்லி உதாரத்துவமாய் கொடுக்க. தேவனுக்கு உதாரத்துவமாய் கொடுக்க. 4, தேவனுடைய பரிசுத்தவான்களிலே குறைவுச்சல் உள்ளவர்களுக்கு அவளுக்கு குறைவுகளை நிவர்த்தி ஆக்குறதற்கு கொடுக்க. 5, முதலாவது தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு ஊழியக்காரருக்கும் ஒப்பு கொடுப்பார். இதாங்க கிருபை. கிருபை கிடைச்சது நோக்கத்தை பார்த்துங்க. கிருபை கிடைச்ச நோக்கத்தை பார்த்துங்க. உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை விருதாவைக்கு விடாபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கிருபை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நாம் அப்படி கிருபை வேஸ்ட் பண்ணாம கிருபை பெற்றுக்கொண்ட நாம கிருபை என்ன நோக்கத்திற்கு தந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி செஞ்சோம்னா, ஒரு நாள் இயேசு வருகிறார். வரும்போது என்ன செய்வாரா? கிருபை கொடுத்து தான் கூட்டிட்டு போறாராம். 1 பேதுரு 1:13 சொல்லுது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். என்ன சொல்ல பாருங்க, கிறிஸ்து வெளிப்படும் போது அழிக்கப்பட போற கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இப்ப இந்த கிருபையே நம்ம யூஸ் பண்ண தெரியலன்னா அவர் வரும்போது கிருபையை தருவாராம். இதை யூஸ் பண்ண தெரியலன்னா அந்த கிருபை எப்படி வருவாரு? ஆகையினால தேவ கிருபையை நீங்க உதாசீனம் படுத்திட கூடாது. என்ன நோக்கத்திற்காக தேவன் கிருபை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். புத்தி உள்ளவங்களா இருக்கணும், புத்தி உள்ளவங்க ஆயத்தமாக இருக்கணும். இவங்க தாங்க இயேசுவை தரிசிக்க முடியும். கடந்த வாரத்தில் அதான் நம்ம தியானித்தோம். இந்த வாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பெருந்திண்டினால் உலக கவலையினால், இருதயம் உலக கவலையினால் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். எப்படி கொடுக்கிறாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். யோவான் 14:27 அப்படிதான் சொல்லுது. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். அப்போ தேவன் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார். அப்படி சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அது என்ன ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்படின்னா கிறிஸ்து தலை சபைக்கு, நாம் சரீரத்தில் அவயங்கள். எப்படி அந்த சரீரத்தில் இணைகிறது? எப்படி அந்த சரீரத்தில் இணைது? அவரோடு கூட இணைஞ்சாதான் சமாதானம் கிடைக்கும். அவருடைய சமாதானத்தை கொடுப்பார். எப்படி இணைகிறது? அவருடைய சரீரத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. போதும். கிரேக்கராயிரும் யூதனாயிரும் அடிமைகளாயிரும் சுயாதீனம் யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒரே சரீரத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சரீரத்திலே ஐக்கியமாகி விடுகிறார். அவருடைய சரீரத்திலே ஐக்கியமாகி, அதான் சொல்லுது வேதம், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஏன்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரம் அழைக்கப்பட்டீர்கள். அப்போ கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்து இயேசு உள்ள சமாதானம் நமக்கு வேணும்னா அவருடைய சரீரமாகிய அவர் தலை, நாம் அவருடைய சரீரத்தில் இணையணும். ஸோ ஞானஸ்நானம் பெற்றாச்சு, ஓகே. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குது? நீங்கள் லௌகிக கவலையினாலே உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கை. தேவன் கவலையில் இருந்து நம்மளை தான் காப்பாற்றி என்ன பண்ணிட்டாரு? மீட்டெடுத்து சமாதானத்தை கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணுற அந்த சாத்தா இருக்கிறானே, மறுபடியும் இந்த கவலைகளை தான், உலக கவலைகளை தான் கொடுக்க பார்ப்பான். 2 விதத்தில் கவலை இருக்குது. லௌகிக கவலை ஒன்று, ஆத்மீக கவலை. அந்த மாதிரி கவலை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன எப்படா நம்ம இன்னும் ஆண்டவருக்கு பலப்படலாம் அப்படின்னு கவலை. இந்த லௌகிக கவலை தான் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஏன்னா உலக கவலையினால வருகிற ஆபத்து என்ன என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்கள் இருதயம் கவலையினால் நிரம்ப இருக்காது, கவலையாக இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். கவலை, உங்கள் இருதயம் கவலையினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். ஓகே, இந்த உலக கவலையினால் வர்ற ஆபத்து என்ன? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். என்னவா? மனசுல மகிழ்ச்சி வந்தா முகமலர்ச்சி வருமா? ஆனா மனசுல துக்கம்
துக்கம் வந்துச்சுன்னா ஆவி முறிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அது என்ன ஆவி முறிந்து போகும்? தேவனுக்குள்ளே நாம் வைத்திருக்கிற அந்த ஆவி முறிஞ்சிருமா? எதனால? கவலையினால. கவலையினால ஆவி, தேவனோடு இசைந்து போகக்கூடிய ஆவி முறிஞ்சிருமா? அதாவது நான் உதாரணம் சொல்றேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைச்சி போறேன்னாரு. ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தாங்க. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. 12 பேரும் நல்ல ரிசல்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா 10 பேர் இந்த ரிசல்ட் கொடுத்த பிறகு 10 பேர் சொன்னாங்க, இதெல்லாம் உண்மைதான், நாங்கள் அங்கேருந்து பழம்லாம் கொண்டு வந்தோம், இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், புரியுது. ஆனால் ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், அரணான பட்டணம் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? துர்ச்செய்தியை பரம்ப பண்ணிட்டாங்க. இப்ப நல்ல உற்சாகத்தில் போறாங்க. எங்க போயிட்டு இருக்காங்க? கானானுக்கு, பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. இந்த துர்ச்செய்தியை கேட்டாங்களோ இல்லையோ, என்ன நடக்குதுன்னு பாருங்க. எண்ணாகமம் 14வது அதிகாரம் 1-4. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அப்பொழுது கலைவன் புலம்பினார்கள். எப்பொழுது இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்ட உடனே அப்பொழுது எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். கவலை வந்துருச்சு. ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, அன்னைக்கு ராத்திரி முழுசு அந்த செய்தியை கேட்டாங்களோ இல்லையோ, அன்னைக்கு ராத்திரி முழுசு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையால் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். என்னங்க எங்க நல்லதான் சந்தோஷமா தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆவி, அதாவது 10 பேர் சொல்லிவிட்டாங்க, நம்மால் அவங்கள ஜெயிக்க முடியாது, நம்ம யாரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அவங்க பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும், நம்மால முடியாதுன்னு சொன்ன உடனே கவலை வந்துருச்சுங்க. அப்பொழுது சபையார் கூக்குரலிட்டார்கள். அவங்களுக்கு கவலை வந்துருச்சு. சௌரிய நல்லா கவனிச்சுக்க, நீ நல்லா தான் இருந்துட்டு இருப்ப, ஆனா உனக்கு தேவையில்லாத ஒரு காரியம் உன் மனசுக்குள்ள, யாரோ ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிட்டாங்கன்னா உன்னால தாங்க முடியாது. அப்படி தாங்க முடியாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆவி என்ன பண்ணிச்சுது? முறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவங்க கானானுக்கு போயிட்டு இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம எகிப்துக்கே போயிடலாங்க, எகிப்துக்கே போயிடலாம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை விட்டுட்டு, உலக பிரகாரமான கவலைகள் வந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு சினிமா பார்க்கறது என்ன, தேவ சமூகத்தை விட்டு விலகி எப்படியோ தவறான காரியங்கள்லாம் செய்யறது என்ன? ஏன்? ஆவி தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த அந்த ஆவி முறிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து விடும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி தாங்க நல்லது. ஆனால் மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து விடும். ஓகே, ஒன்று. ரெண்டாவதாக, இந்த உலக கவலையினால் வருகிற ஆபத்து என்னன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இப்ப வசனம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தது எங்க? முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்ட வசனம் மாதிரி இருக்கு. இப்போ வசனத்தை கேட்கிறார்கள். என்ன நடந்துச்சு? உலக கவலை வந்ததுனால அந்த வசனத்தை, அந்த கவலை நெருக்கிடுச்சான். யோசித்துங்க,
நமக்குள்ள கவலை வரும்போது நீங்கள் வசனத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் அந்த கவலை உங்களை நெருக்கிறோம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். டப்பாட என்னத்தை வசனத்தின்படி வாழ்ந்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு நெருக்கிறோம். அந்த வசனத்தின்படி வாழ விடாது. நான் உதாரணம் சொல்கிறேன். சவுல் ராஜாவாக இருந்த கடைசி காலத்தில் பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு உருவமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இஸ்ரவேலுக்கு உருவமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்போ தேவனிடத்தில் கேட்டு பார்க்குறான், போகலாமா வேண்டாமான்னு. நோ ஆன்சர். எந்த சத்தமும் இல்லை. பதில் சொல்றதுக்கு சாமுவேலும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. ஊரியும் திம்முமினால ட்ரை பண்ணுறான், அங்கேயும் கிடைக்கல. கடைசியில் என்ன செய்கிறான் பாருங்க, எப்படி கவலை வசனத்தை நெருக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 4-10. பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. பெலிஸ்தரின் பாளையத்தை பார்த்து மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களின் ஆளாவது, ஊரிமின் ஆளாவது, தீர்க்க தரிசனங்களின் ஆளாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். இப்போ அவன் ட்ரை பண்றான், ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருமா, என்ன சொல்லுவார் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா எந்த விதத்துல ஆன்சர் இல்லை. அதனால என்ன சொல்றான், சேவர்களை பார்த்து, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ யாராவது இருக்காளா சொல்லு அப்படின்றான். என்ன நடக்கும் பார்ப்போம். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனுடைய கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்ரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். இந்த குறி சொல்ற லேடி எனக்கு குறி சொல்லு அப்படின்னு சொல்லி சவுல் கேட்குறான். ஆனா ராஜான்னு தெரியாது. அவன் சொல்றா, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவளையும் குறி சொல்லுகிறவளையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலம் பண்ணதை நீங்க அறியலையா? உங்களுக்கு தெரியாதா? என்னை கொண்டு போடும்படியா இப்படி செய்றீங்க? அப்போ சவுல் ஏற்கனவே ராஜாவான போது என்ன பண்ணிட்டான்? அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க, இவங்கெல்லாம் தேசத்துல இராதபடிக்கு அழிச்சிட்டான், விரட்டிட்டான். ஏன் அப்படி செஞ்சான்? நியாய பிரமாணத்தின்படி அஞ்சனம் பார்க்கிறவளோ குறி சொல்லுகிறவளோ இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் மோசே மூலம் சொல்லியிருந்தார். ஆகையினால சவுல் ராஜாவான குறி சொல்றவங்க, அஞ்சனம் பார்க்க எல்லாரையும் காலி பண்ணிட்டான். ஒரு நாள் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சவுல் இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிவிட்டான். பெலிஸ்தியர்கள் பாளையம் சுற்றி இருக்குது. இப்ப என்ன பண்ண தெரியல, தேவனிடத்திலிருந்து உத்தரவு வரல. அதனால ஏற்கனவே வசனத்தின்படி வாழ்ந்த அந்த வசனத்தை மீறிட்டான். இந்த கவலை வசனத்தை ஒடுக்கும். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. கவலை ஜாஸ்தி வந்துச்சுன்னா நீங்க வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு அது உங்களை ஒடிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கவலை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அதனால சொன்னோம், லௌகிக கவலையினால் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப வசனம் நெருக்கிடுச்ச. ஒரு காலத்துல வசனத்தின்படி வாழ்ந்தான் தானே சவுல். அஞ்சனம் பார்க்கிறவங்களையும் குறி சொல்றவங்களையும் விரட்டினவன் தானே. ஆனா அதே சவுல் இன்னைக்கு அஞ்சனம் பார்க்கறதுக்கு குறி கேட்கறதுக்கு போய் நிக்கிறானே. ஏன் அந்த வசனம் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு நெருக்கி போயிடுச்சு? காரணம் என்ன? கவலைங்க. கவலை சுத்தி
பெலிஸ்தியர் பாளையம் இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. இந்த கவலையினால அன்றைக்கு சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்த அந்த காரியம் இப்ப நெருக்கிடுச்சு. இப்ப அதே வசனத்துக்கு மாறா நடக்கிறான். சௌரியன் நல்லா கவனிச்சிங்க. நீங்க வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டி இருப்பீங்க, கரெக்ட், நல்லதுதான். ஆனால் சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தை விட்டுட்டு விலகிடுவீங்க. ஏன்? கவலை. அந்த கவலை உங்களை வசனத்தின்படி வாழ விடாது, வசனத்துக்கு மாறா நடக்க சொல்லும். இந்த யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்துக்கு ராஜாவாய் மாற்றினார் கர்த்தர். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? வாசிங்க 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 25 முதல் 30 வரைக்கும். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். என்ன சொல்றான்? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரம் அவங்ககிட்ட தான், மீதி அவங்ககிட்ட யார்கிட்ட? ரெகொபெயாம்கிட்ட, சாலமோனுடைய குமாரன்கிட்ட. ஆனால் நடந்தது என்ன? இந்த யெரொபெயாமுக்கு சந்தேகம் வந்துச்சு. எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இப்போ இந்த 10 கோத்திரத்தாரும் ஆலயத்தில் தொழுது கொள்ளணும்னா எங்கே போகணும்? எருசலேமுக்கு போகணும். இவன் என்ன நினைக்கிறான்? வாசிங்க. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். இப்போ ஒரு கவலை வந்துருச்சு. இவன் ராஜா, ஜனங்கள் கர்த்தரை பார்த்தார். ஒரு தீர்க்கதரிசியை வச்சுதான் தான் துண்டை கிழிச்சு 10 துண்டை இவங்கிட்ட கொடுத்து கர்த்தர் ஒன்று ராஜாவாக்குறார் 10 கோத்திரத்துக்கு. தெளிவா சொன்னார். ஆனால் இப்பொழுதோ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. எப்படின்னா, இந்த 10 கோத்திரத்தில் உள்ள மக்களும் ஆராதிப்பதற்கு எருசலேம் போனா என்ன விட்டுட்டு ரெகொபெயாமை பிடிச்சிருவாங்களோ. ராஜா ஒரு யோசனை பண்றான். என்ன? 2 கண்ணுக்குட்டி செய்யறான். செஞ்சுட்டு என்ன சொல்றான்? ஜனங்களை, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. அதானே என்னாச்சு? ஒன்னு பெத்தேலிலும் ஒன்னு தானிலும் வச்சிட்டான். எங்க விக்கிரக ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் குற்றம். என்னை அன்றி வேற தேவர்களை வணங்க வேண்டாம், யாதொரு விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்பனை கொடுக்கும் போதே சொல்லிட்டார். ஆனா இப்பொழுது அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ராஜா என்ன பண்ணிட்டான்? யெரொபெயாம், ஐயோ இந்த ஜனங்கள்லாம் அங்க போயிடுவாங்களோன்னு கவலை வந்துருச்சு. கவலை, ரெகொபெயாம்கிட்ட போயிடுவாங்களோ, அங்க தொழுக போறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை சார்ந்து கொள்வாங்களோன்னு இப்படி ஒரு கவலை வந்துருச்சு. கவலை வந்ததுனால என்ன ஆச்சு? வசனம் நெருக்கிச்சு. இப்போ கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான். 2 கண்ணுக்குட்டி செஞ்சு உன்னை பெத்தேலிலும் உன்னை தானில வச்சது. இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம். இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம். எவ்வளவு வேதனைங்க யோசித்து பாருங்க. ஏன் இந்த விக்கிரகத்தை செஞ்சான்? ஏன் இந்த கண்டுகுட்டி செஞ்சான்? அவன் இருதய கவலைங்க, இருதய கவலை. என்ன கவலை? இந்த என்னுடைய ஜனங்கள் என்னை சேவிப்பதை விட்டுட்டு ஐயோ எருசலேமுக்கு தொழுக போறேன்னு சொல்லிட்டு ரெகொபெயாம் என்னும் ராஜாவை பிடிச்சிருவாங்களோ, அவங்க பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு கவலை வந்துச்சு. அதனால தப்பட்டான். வசனம் நெருக்கிடுச்சு. உலக கவலை எப்படி ஆபத்தானது தெரியுமா? ஒன்று, நம்ம தேவனோடு கூட கொண்டிருக்கிற இந்த ஆவி முறிஞ்சிடும். 2, கவலை வசனத்தை நெருக்கிறோம். சவுல் ராஜாவா இருந்தபோது பெலிஸ்தியர்கள் சுத்திட்டாங்க.
இப்போ கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆண்டவர் ட்ரை பண்ணி பார்க்குறான், பதில் வரும்னு. ஒன்றும் இல்லை, கவலை ஜாஸ்தி. உடனே அந்த வசனம் நெருங்கிடுச்சு. நெருக்கிட்டு இப்போ அஞ்ஞானம் பார்க்குறான். அருமையானவர்களே, இந்த உலக கவலை உங்களை வசனத்தை படி வாழக்கூடாபடிக்கு நெருக்கிறோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அதனால தான் வசனம் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் லௌகீக கவலையினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்காய். பாரமடையாதபடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மன துக்கம் ஆவியை முறிக்கும். செகண்ட் பாயிண்ட், என்ன நடக்குது? உலக கவலை வந்தா வசனம் நம்ம வாழ்க்கையில் நெருக்கிறோம். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 45வது வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுவதை கண்டு. போதும். இயேசு 8 சீஷர்களை கொஞ்சம் தூரத்தில் உட்கார வச்சிட்டார். 3 சீஷர்களை, பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 வரையும் தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். அவரோடு கூட ஒருமித்து ஜெபம் பண்றதுக்கு. அவர் சொன்னாரு, நான் அங்கே போய் ஜெபம் பண்றேன், நீங்க என்னோடு கூட 1 மணி நேரம் விழிச்சிருங்கன்னு சொல்லி இவங்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அவர் ஜெபம் பண்ற பாரத்தோட இவங்க 3 பேரும் தூங்கி தூங்கி எழுந்திரிச்சுக்கிறாங்க. திரும்ப திரும்ப பார்க்குறாரு, தூங்குறாங்க. எதனால தூங்குறாங்கன்னு சொன்ன கண்டாரு? துக்கத்தினால் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. எங்க நித்திரை பண்ணுகிறதை கண்டார் என்று எழுந்தால் ஓகே. ஆனால் ஆண்டவருக்கே தெரியும் நம்ம எதனால துக்கம் தூக்கத்தை வரவழைக்கும். துக்கத்தினால் தூங்குகிறதை கண்டார். நல்லா கவனிச்சுங்க. துக்கம் வந்துருச்சுன்னா உங்களால் ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது. அப்படியே சும்மா சாஞ்சு படுப்பீங்க, படுத்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. உங்களால் பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே படுத்திருப்பீங்க, அப்படியே படுத்துட்டு தூங்கிடுவீங்க. இது நான் சொல்லலை, இயேசு தான் சொன்னார். துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துருங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-4. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். சரி, இப்போ முதல் மாட்டேர் யாரு? சேவாந்தம் சதனா 7ஆம் அதிகாரத்தில் சேர்த்துலாம். ஓகே, கல்லடிச்சு கொண்டுட்டாங்க. 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினால் கொன்று விட்டார்கள். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. சரி, அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இப்ப என்ன பண்ணிட்டான் ராஜா? இந்த பண்டிகை முடிச்ச உடனே பேதுருவை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு அவனை சிறைச்சாலையில போட்டான். ஜெயில போட்டாச்சு, பயங்கர காவல். இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்க சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சரி, சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சிறைச்சாலையில கிடக்குறான். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். என்னங்க இது? இவன் காவல்ல இருக்கிறான்னு ஜனங்கள் கத்தி கதறி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சங்கிலினால் கட்டப்பட்ட பேதுரு நிம்மதியா தூங்குறான். நிம்மதியா தூங்குறான். எதனால தூங்கியிருப்பான்? கெத்சேமன தோட்டத்திலேயும் துக்கத்தினால தூங்கிட்டான். இங்கேயும் எப்போ நம்ம தலை போகுமோ தெரியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அறிந்த அவன் பாட்டு தூங்கிட்டான். கவனமா கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில
சாத்தான் உங்களை தூங்க வைக்கணும்னா துக்கத்தை கொடுத்துட்ட போதும், தூக்கம் தானே வந்துடும். தூக்கம் தானே வந்துடும். ஏன்னா துக்கம் இருக்கும்போது நீங்கள் பைபிளை படிக்க விரும்ப மாட்டீங்க, ஜெபம் பண்ண விரும்ப மாட்டீங்க. பைபிள் படித்தாலும் தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த துக்கம் நம்மளை தேவனோடு கூட எசைஞ்சு போக விடாது. அது சாத்தான் பண்ணுற வேலை, அது தூக்கத்தை உண்டாக்கிடும். சரியா? இப்போ பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1-3. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும், பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். இப்போ தீர்க்கதரிசி 400 பேரை கொன்னுட்டான்னு சொல்லி ஆகாப் ஏசபேலுக்கு சொல்லிட்டான், எலியா கொன்னுட்டான் அப்படின்னு. ஆனால் நடக்கிறது என்ன? அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள் என்று சொன்னாள். நாளைக்கு இந்த நேரத்தில் உன் தலை இருந்துச்சுன்னா நீ காலி. அதுக்கு தெய்வம் பதில் செய்வார். உன் தலை இருக்காதுன்னு சொல்றான், சொல்லி அனுப்புறான். ஆனா நடக்கிறத பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஏங்க, இவனுக்கு சாகணும்னு ஆசை, என் பிராணன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டான். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஏங்க, சாவுறேன்னு சொல்றான். இப்ப சூறை செடி கீழே தூங்கிட்டு இருக்கிறான். சூறை செடி கீழே தூங்குறான். ஏன் தூங்குறான்னு சொல்லுங்க? துக்கம் அவனுக்கு தூக்கத்தை உண்டாக்கிச்சு. துக்கம் அவனுக்கு தூக்கத்தை உண்டாக்கிடுச்சு. இந்த துக்கத்தின் வேளையில ஜெபம் பண்ணலாமே? நோ, முடியல. துக்கம் அவனை தூக்கத்தை உண்டாக்கி அவன் சோர்ந்து போயிட்டான். அருமையானே, இந்த துக்கத்தினால், அந்த கவலை, உலக கவலையினால தூக்கம் நிறைய வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துங்க. தூங்கி இருந்தீங்கன்னா இயேசு வரும்போது தரிசிக்க முடியாது. ஆனா ஏன் தூக்கம் வருதுன்னு நினைப்பீங்க? டயர்டா இருக்குது, தூக்கம் வருது. வேதம் சொல்லுது, இயேசு தான் சொன்னார், துக்கத்தினால் அவர்கள் தூங்குறதை கண்டு. அப்ப துக்கம் வரும்போது தூக்கம் தானா வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது எந்த துக்கமா இருந்தாலும் சரி, நம்ம சரீர துக்கத்தை கொடுத்தாலும் சரி, குடும்ப துக்கமாக இருந்தாலும் சரி, வேலையில் உள்ள துக்கமாக இருந்தாலும் சரி, பண விஷயத்துலையா இருக்கலாம், எதில் துக்கம் வந்தாலும் நம்மளை ஆவிக்கிற வாழ்க்கையில் எழும்ப விடாதபடிக்கு அதை நம்மளை தூங்க வச்சிடும். முதல்ல என்ன செய்யும்? துக்கம் ஆவியை நொறுக்கும். 2வது துக்கம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை கைக்குள்ள விடாதபடிக்கு வசனத்தை நெருக்கும் துக்கம். 3வதாக துக்கம் வந்துச்சுன்னா தூக்கத்தினால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிடுவாங்க. 3வதாக இந்த துக்கம் ரொம்ப ஆபத்துங்க, ரொம்ப ஆபத்து. நம்மகிட்ட யாராவது தேவையில்லாத காரியங்களை சொல்லி நம்மளை துக்கப்படுத்திட்டாங்கன்னா, இல்லை நம்ம சரீரத்தின் பலவனத்தை குறித்து நமக்கு துக்கம் வந்துச்சுன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் டவுன் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதை. கவலை சாத்தானுக்குரியது, சந்தோஷம் தேவனுக்குரியது. ஆனால் உலக கவலையை கொடுத்து 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 தேவனுடைய காரியங்களை குறைவுபடுத்த பார்க்குறான். 4வது, இந்த உலக கவலை எப்படிப்பட்ட டேஞ்சரானதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ
மரணத்தை உண்டாக்குறதுன்னு. லௌகிக துக்கம்னா உலக பிரகாரமான துக்கம், அது மரணத்தை உண்டாக்குமா. எப்போ மரணம் வரும்? மரணம் மீன்ஸ் சாவு வரலாம், அது அடுத்த பாயிண்ட் சொல்றேன். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். இவன் பாவம் செய்ய செய்ய பாவம் கற்பந்தரித்து கடைசியில் அது மரணத்தை பிறப்பிக்கும். எப்படின்னா இந்த துக்கம் இருக்குது, பாவம் செய்ய வச்சிடும். துக்கம் பாவம் செய்ய வச்சிடும். பாவம் செய்ய செய்ய அவன் மரணத்தை படுத்துவான். அவன் மரணம் தான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7-10. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். சரி, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனம், கவலை வந்துருச்சு பாருங்க. என்ன வார்த்தை? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 முறைமுறைமா பாடிட்டாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிரும். கவலை வந்துருச்சுங்க, கவலை வந்துருச்சு. இந்த கவலையினால என்ன செய்யறான் பாருங்க. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். காய்மகரம்னா பொறாமையாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இப்போ சவுலுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு. நமக்கு 1000, அவனுக்கு 10000. சே, இப்படி பாடிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பொம்பளைகளை கூட்டி ஏண்டி இந்த மாதிரி பாடினீங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த துக்கத்தினால அவனுக்குள்ள ஒரு ஆவி வந்துருச்சு. கர்த்தர் வரவழைச்சிட்டார், விட்டார். இது என்ன பண்ணுது? சவுலையே கொலை செய்யணும்னு சொல்லுது. பாவத்துக்கு போட சொல்லு பாரு, பாவம் செய்ய சொல்லுது பாரு. ஏங்க, துக்கம் வரும்போது நிறைய பேர் பாவத்துக்கு போயிடுவாங்க. பைபிள் படித்து பார்ப்பாங்க, துக்கம் சமாதானமாக மாற மாட்டேங்குது. உடனே மொபைல் பார்ப்பாங்க. மொபைலில் என்ன பார்க்குறது? வாட்ஸ்அப்பில் பார்ப்போம், அடுத்தாப்பில் யூடியூப்பில் பார்ப்போம். அது எங்கேயோ கொண்டு போயிருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. பாவம் செய்ய வச்சிருங்க. இந்த கவலை இருக்குது, அது பாவம் செய்ய வச்சிடும். இவன் என்ன நல்லதான் இருந்தான் ராஜாவா? ஆனால் ஒரே ஒரு கவலை, எனக்கு 1000 அவனுக்கு 10000. அந்த கவலையினால அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கொலசருக்கு ஈட்டி எடுக்கிறான், பாவம் செய்யறதுக்கு துணிகரமாக இருக்கிறான். அருமையானே, இந்த கவலை எந்த பாவத்தையும் செய்ய வச்சிடும். நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், குடிப்பாங்க தெரியுமா? ஏன்னா வாழ்க்கையில் கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான் குடித்தேன். இல்லைனா சிகரெட் குடிப்பான், இல்லைனா சினிமா போவான், இல்லைனா சீரியல் பார்த்துட்டு இருப்பான். ஏன்? கவலையினால தான் அந்த பாவத்துக்கு போகிறான். கவலையினால அந்த பாவத்துக்கு போகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பாவம் நம்மளை நெருக்கிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் கவலை. கவலை. ஆனால் என்ன சொல்றது? மரணத்தையும் பிறப்பிக்கும்னு இருக்கு. பாவம் மரணத்தை கொண்டாக்கும் கடைசியில். ஆனால் கவலை ஜாஸ்தி வரும்போது சில தற்கொலை பண்ணிக்குவாங்க. கவலை எங்கே கொண்டு விடுது பாருங்க, சாக சொல்லும். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஒன்று பாவம் செய்ய வச்சு சாவடிக்கும், அல்லவென்றால் சரீரத்தையே சாவடிக்கும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் மத்தேயு 27வது அதிகாரம் 1-5 வசனம். விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி சரி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதி ஆகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஓகே. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, இப்போ அவனுக்கு மனஸ்தாபம் வருது, கவலை வருதுங்க.
மரணாக்கனைக்குள்ளாக்கப்பட்டார். கவலை வந்துடுச்சு. சாகடிகளுக்கு தான் பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அவன் என்ன சொன்னான், நாங்கள் தனியாக உங்களுக்கு காட்டி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னான். காட்டி கொடுத்தான். எந்த எண்ணத்தில் காட்டி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? நானா அசம்ஷன் பண்ணுறேன் என்று. ராஜாவா பிடிக்க போகும்போது, ராஜாவாக்கலான்னு பிடிக்க போகும்போது மறைஞ்சிட்டாரா? மறைஞ்சிட்டார். மலையிலிருந்து தள்ள போகும்போது மறைஞ்சிட்டாரா? மறைஞ்சிட்டார். இப்போ இவரை கொல்லணும்னு நினைச்சாலும் ஒருவேளை இயேசு மறைஞ்சாலும் மறைஞ்சிடலாமே அப்படின்னு ஒருவேளை நினைச்சிட்டானோ. ஆனா கட்டி வச்சு மரணாக்கனை, அந்த மரணாக்கனை உண்டான உடனே அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ச்சே, இப்படி அவரை மரணத்துக்கு உள்ளாக்குற அளவுக்கு ஆக்கிவிட்டனே அப்படின்னு மனஸ்தாபப்படுறான். கவலைப்படுறானா? கவலைப்படுறான். கவலைப்பட்டா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுன்னு என்ன செய்யறான் பாருங்க. அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால். இப்ப உணர்ந்திருக்காங்க, உணர்ந்துடுறான், மனஸ்தாபப்படுறான், கவலைப்படுறான். பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். சரி. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அவ்வளவுதான். ஏங்க, இந்த கவலை அவனை சாகடிச்சிச்சுங்க. கவலை அவனை சாகடிச்சிச்சு. நிறைய பேர் தற்கொலை பண்றாங்களே. எதுக்குங்க தற்கொலை பண்றாங்க? கவலை ஜாஸ்தியான உடனே என்ன பண்ணன்னு தெரியல. மனைவியை பற்றியும் கவலைப்பட எண்ணம் வராது, புருஷனை பற்றியும் எண்ணம் வராது, பிள்ளை பற்றியும் எண்ணம் வராது. நமக்கு இந்த உலகமே வேண்டான்னு செத்துருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இது சாத்தானுடைய தந்திரம். கவலை மரணத்தை உண்டாக்குங்க. உலக ஆவிக்குரிய பிரகாரமா பாவம் செஞ்சு மரணத்தை உண்டாக்கும். உலக பிரகாரமா சாவையே உண்டாக்கிவிடும். ஜாக்கிரதை. கவலை ரொம்ப டேஞ்சர் இருந்து புரிஞ்சுங்க. நான் இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 15 வரைக்கும். அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இப்ப அவனை, யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். இவனுக்கு பிடிக்கலைங்க. இவனுக்கு பிடிக்கல, அங்க போறது பிடிக்கல. நம்ம போய் பிரசங்கம் பண்றதான்னு சொல்லி அவனுக்கு அது பிடிக்காதனால தர்ஷீஷுக்கு போறதுக்கு கப்பல் ஏறிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு காற்றை வரவிட்டார். காற்றை வரவிட்டான். ஆனா இவன் என்ன பண்றான், கப்பல்ல டிக்கெட் எடுத்து கப்பல் உட்காந்து அடித்தட்டில் நிம்மதியா தூங்கிட்டான். இப்ப கப்பல்ல இந்த காற்றை அடிச்சு என்ன நடக்குது, ஜனங்கள் அவங்க கொண்டு வந்த பொருட்களெல்லாம் தூக்கி போடுறாங்க. இவனுக்கு எதுவுமே பற்றி கவலை கிடையாது, படுத்துட்டான். இப்ப சீட்டு போட்டு பார்க்குறாங்க யாருனால இது நடந்துச்சுன்னு. அது யோனா பேரில் விழுந்துருச்சு. அப்ப நீ யாருன்னு கேட்ட அவன் சொல்றான், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். என்ன எண்ணம் சொல்றான் பாருங்க ஸ்டேட்மெண்ட். சொல்லிட்டு அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஐயோ, என்ன சொல்றாங்க, அவன் ஆண்டவர் பயந்து நான் ஓடுறேன்னு சொன்னோன்னே ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்ககிட்டே கேட்குறாங்க, எப்பா நீ இந்த மாதிரி பண்ணனால்தான் சமுத்திரம் கொந்தளிக்குதுன்ற, இந்த சமுத்திரம் அமைதலாக இருக்கும்படிக்கு நான் என்னப்பா செய்யட்டும், நாங்கள் என்ன செய்யட்டும்னு சொல்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் எண்ணெய் எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். என்னாலதான் வந்துச்சு. அதுக்கு ரெமெடி என்ன, எண்ணெயை தூக்கி கடல்ல போடு. எங்க இவன் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியதானே, எண்ணெயை தூக்கி கடல்ல போட்டுருங்க.
இவனுக்கு மீன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீனுக்குள்ள 3 நாள் இருப்போம் தெரியுமா? தெரியாதுங்க, இவனுக்கு தெரியாது. ஆனால் அப்படின்னா இவனுக்கு என்ன ஆசை? செத்துறணும். கடல்ல விழுந்து செத்துறணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படி சாகணும்னு நினைக்கிறான்? அவனுக்கு கவலை. என்ன ஆண்டவர் அங்க தேவையில்லாம அங்க அனுப்புறாரு. இந்த கவலையினால தன் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைச்சு அவங்கள கூப்பிட்டு போட சொல்றான். அருமையானவளே, யூதாஸ் காரியத்தும் மனஸ்தாப்பட்டான், கவலைப்பட்டான், வேதனைப்பட்டான். அவனே நாண்டிட்டு செத்துட்டான். யோனாவும் என்னாலதான் வந்தது அப்படின்றான். என்னை தூக்கி கடல்ல போட்டுருப்ப அப்படின்னா சாக விரும்புறாங்க. மீனுக்குள்ள போவான், அது மீனுக்குள்ள 3 நாள் இருப்பான்னு அவனுக்கு தெரியாத. தூக்கி போட்டா சாவோம். சாவ விரும்புறான். எதுனால? உள்ளத்துல கவலை. அவன் சொல்றான், ஆண்டவர் காப்பாத்திட்டு அங்க கொண்டு போன பிறகு இந்த நினிவே மக்களை கத்தின காப்பா எனக்கு அப்பவே தெரியும், அதனால்தான் போக மாட்டேனே அப்படின்றான். இந்த கவலை மரணத்தை பிறப்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. கவலைகள் வந்துச்சுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்க. ரைட். இது 4. 5வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கும்னா என்ன? இவ்வளவு சைஸ்ல இருக்கக்கூடிய இருதயம் கவலை வந்து அப்படி சுருங்கிடும். இதனால தான் ஹார்ட் அட்டாக் வர்றது. சரியான அளவுக்கு அந்த ஹார்ட் இல்லைன்னா சுருங்கி போக ஹார்ட் அட்டாக் அப்படி வந்து செத்துருவாங்க. அதுதான் வசம். உலக கவலை இருதயத்தை ஒடுக்கும், சுருங்க பண்ணிடும், செத்துருவான். எப்படின்னு சொல்லுவான்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. இந்த நாபால்னு சொல்லக்கூடிய அபிகாயிலுடைய கணவன் ஆடு கத்தரிக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல இருக்கிறான். தாவீது அந்த பக்கத்தில் இருக்கிறான். எனக்கும் வேலைக்காரருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு கேட்டான். அவன் யாரு? எஜமான விட்டு ஓடி வந்தவன். அவன் யாரு? அவனுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு அந்த மேட்ரஸ் தாவீதுக்கு சொன்னாங்க. ஏய், அவனை காலி பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு சொன்னா அங்க உள்ள வேலைக்காரங்க அபிகாயில்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நாபால்கிட்ட மனைவிட்ட, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டான். அவங்க எல்லாரும் காலி பண்ண வரணும்னு நேரம் என்ன பண்ணிட்டான்? வறுத்த பயிறு, அத்திப்பழம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்கு முன்னால சரண்டர் ஆகிறா. ஆகும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆங்கிலம் கொஞ்சம் ஏதாவது சொல்கிறேன், வாசிங்க. இப்போ 34 35 வரைக்கும், இப்போ 38 வரைக்கும். இப்போ நான் கொல்ல மாட்டேன்றான். கன்வின்ஸ் ஆகிட்டான். எப்படி? இந்த அபிகாயில்னால அவன் கன்வின்ஸ் ஆகிட்டான். கன்வின்ஸ் ஆகி நான் கொல்லலை, நீ மட்டும் வரலன்னா கொன்று இருப்பேன், ஆனால் நீ வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால நான் உன் வீட்டில் உள்ள ஒன்றையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நடக்கிறத பாருங்க. அவன் சந்தோஷமா வர்ற வீட்டுக்கு. வாருங்க 34 38. நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடை வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. எந்த நாள்ல?
ஆட்டுக்கு மயிறு கத்திரிக்கிற நாள்ல ராஜ விருந்து நடக்கிற மாதிரி நடக்குது. அது ஒரு ஃபங்க்ஷன் செய்வாங்க பொழுது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். இருங்க. அவன் இருதயம் மேட்ரை கேட்ட உடனே அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். செத்துட்டான்னு இருக்குது, கல் மாதிரி ஆயிட்டான்னு இருக்குது. ஆனால் நடக்கிறத பாருங்க. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். ஐயா ஏங்க, இருதயம் செத்து கல் மாதிரி ஆயிடுச்சான், அது நிமித்தம் கல்ல போய் ஆயிட்டான்னு இருக்கு. ஆனால் தேவன் அவனை வாதித்ததினால் 10 நாளைக்கு பிறகுதான் அவன் செத்தான். எங்கேயாவது இது நடக்கிற காரியமா? ஏற்கனவே இருதயம் செத்து போச்சு, எப்படி வாழ்ந்துருப்பான்? 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கிறான். ஆனால் இருதயம் செத்து போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கவலை சாவடிச்சிட்டு பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஜாக்கிரதை. இந்த கவலை ரொம்ப டேஞ்சர். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாவம் செஞ்சு வச்சு சாவடிச்சிடும். சரீரப்பிரகாரமா இந்த கவலை நம்மளையும் சாகடிச்சிடும். ரொம்ப வெறுத்து போச்சுன்னா செத்துடலாம்டா அப்படின்னு ஆயிடுவாங்க. ஒருவேளை யாரோ கர்த்தருக்கு பயந்தவங்க, ஐயோ நம்ம செத்தா பரலோகம் போக முடியாது, நரகத்துக்கு தானே போவோம் அப்படின்னு சொல்ற இந்த யோனாவை மாதிரி நம்மளே செத்தா தற்கொலை, அவனே தூக்கி போட்டா கொலை, அதனால அவனை தூக்கி போட சொல்லுவோம் அப்படின்னு போயிட்டான். ஆனால் இன்னும் எத்தனை தேவ ஜனங்கள் செத்துடுறாங்க தெரியுமா கவலையினால? இந்த கவலை ஆவிக்குரிய வாழ்க்கையில அதாவது பாவத்தையும் செய்ய வைக்கும். ஸோ கவலை பாவம் செய்ய வச்சு ஆத்மாவை சாவடிக்கும். இல்லைன்னா கவலை படுறவன் சரத்தில் செத்துடணும். பார்ப்போம். கவலை இருதயத்தை மரணத்தையும் உண்டாக்கும், இருதயத்தையும் ஒடிக்கும். சரி, கவலையினால டைம் ஆயிடுச்சு, சுருக்கி சொல்கிறேன். கவலையினால இயேசுவை பார்க்க முடியாது. மரியாள் அழுதுகிட்டு இருக்கிறா கல்ற பக்கத்தில். இயேசு நிற்கிறாரு. ஸ்திரியை ஏன் அழுகிறான்னு சொல்கிறார். தோட்டக்காரரே, என் இயேசுவை எங்கே வைத்தீர்? அவள் திரும்பி இயேசுவை பார்த்துனே இருக்குது. இயேசுவை பார்க்குறான், ஆனால் இயேசுவா தெரியல. இந்த மரியாளுக்கு இயேசு நல்லா தெரியும், ஆனால் அவளை தோட்டக்காரராய் பார்க்கிறார். அப்பொழுதுதான் இயேசு அவ பேரை சொல்லி கூப்பிடுறார் மரியாளைன்னு. நம்ம ஆண்டவர் தவிர எப்படி கூப்பிட முடியும்னு சொல்லி அவன் திரும்பி சந்தோஷத்தில் பார்த்தான். இயேசுவை பார்த்துட்டான். ரபுனி அப்படின்னு பிடிக்க போனான். தொடாத, நான் மேலே போகணும், தொடாது. இப்போ சந்தோஷம் வந்தோடனே பார்த்துட்டான். 2 சீஷர்கள் மரித்து உயிரோடு எழும்பிட்டாருங்கிற செய்தியை கேட்ட பிறகு இப்போ காணல போயிடுறாங்க. திடீர்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் இயேசு வர்றாரு. சரீரத்தோட வர்றாரு, அவங்களோடு பேசுறாரு. நீங்க துக்க முகமாய் பேசிக்கொண்டு போகிறது என்ன? நீங்க ஊருக்கு புதுசா நடந்தது உங்களுக்கு தெரியாதா? இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் உண்டு, அவர் மரித்தார், எழும்புவார்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன ஆனாரு தெரியலையே. ஆண்டவர் அவங்கள திட்டார், புத்தி இல்லாத மந்த புத்தி உள்ளவங்களே அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் சொல்லி விளக்கி முடிச்சாரு. அவங்க கிராமம் வந்துருச்சுது, சாயங்காலம் ஆயிடுச்சுது. அந்த 2 ஸ்டேஷன் சொல்கிறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு, நீங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்களேன். சரி, உள்ளே போனார். சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடை வச்சோடனே பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம சாப்பாடு வச்சா நம்ம தான் சாப்பிடுவோம். பிட்டு கொடுக்கறதுக்கு யாருக்கு தான் தெரியுமா? இயேசு தான் மற்றவங்களுக்கு பிட்டு கொடுப்பார். ஆகா, நம்ம ஆண்டவர் தவிர யாரும் இப்படி செய்ய மாட்டாங்களேன்னு அவனுக்குள்ள சந்தோஷம் வந்தோடனே அவரை பார்த்துட்டாங்க. ஐயரே அப்படின்னு நான் போயிட்டார். சந்தோஷம் வந்தவரை தான் பார்க்க முடிஞ்சு. கவலையினால அதே இயேசு இருக்கிறாரு, பார்க்க முடியல. அருமையானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கவலை இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து
கர்த்தருக்குள் எப்பொழுதும், நான் சீக்கிரம் முடிக்கிறேன் எல்லாத்தையும், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இந்த கவலை உண்டாக்குறது எப்படி? வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5:8 வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். என்ன சொல்றார்? தெளிந்த புத்தி உள்ள, கன்ஃபியூஸ் மைண்டோட இருக்காங்க. விழித்திருங்கள், எங்கள் எதிராளியாகிய பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்பது. என்னதான் பண்றானா? 7வது வசனத்தை பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன சொல்றார்? அவர் விசாரிக்கிறவர், உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஏன்னா சாத்தான் இருக்கிறானே, அவன் பாவம் செய்ய வச்சிருவான். அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார், கவலை வச்சிருங்க. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த கவலையை கொடுத்துருவான். அதனால தான் முதல்ல சொன்னேன், அவர்கிட்ட கவலை வச்சிருங்க. ஏன்னா உங்க சாத்தான், அந்த சாத்தான் இருக்கிறானே, அவன் கவலையை கொடுத்து உங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவான் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. வேதம் சொல்றது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தானா? நன்மைக்கு தானா? அப்போ நன்மைக்கு நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். ஆபகூக் 3:17-18 வசனம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், ஏங்க இந்த ஆபகூக் சொல்றான், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன மாதிரி வைராக்கியமா இருக்கான் பாருங்க. வாழ்க்கையில இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் இல்லாம போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கவலையை கொடுத்து நம்மளை தேவனை விட்டு பிரிக்க பார்ப்பான் சாத்தான். தயவு செய்து இந்த விஷயத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆமோஸ் சொல்றான், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்றான். ஏன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவரை சந்திக்க முடியுங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு வரும்போது சமாதானமாக இருந்தால் தாங்க அவரை சந்திக்க முடியும். கவலையாக இருந்தால் சந்திக்க முடியாது. சமாதானமாக இருந்தால் தான் சந்திக்க முடியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 6:10, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். உள்ளத்துல துக்கம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா எப்பொழுதும் நாங்க அந்த துக்கத்தின் மத்தியிலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். அப்படித்தான் எங்களை விளங்க பண்றோம். காரணம் என்ன? வசனம் அது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதான் மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். நம்ம சந்தோஷமா வாழ வேண்டியவங்க. இந்த சாத்தான் நம்ம கவலை கொடுத்து நம்ம வாழ்க்கையை சாகடிக்க விரும்புகிறான். தயவு செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் போயிடும், பூமிக்குரிய வாழ்க்கையும் போயிடும். நம்ம வாழ்க்கையில் இந்த ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான சௌரியே கொஞ்சம் யோசித்து பார். கவலையோடு வந்திருக்கான் பார், கவலையாக வந்திருக்கிறான் பார். இந்த உங்கள் இருதயம் லௌகீக கவலையினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. உலக கவலையினால நம்ம பாரம் இல்லாமல் வாழ்றதுக்கு ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். 1 உலக கவலை ஆவியை நொறுக்கும். 2வது உலக கவலை தூக்கத்தை உண்டாக்கும். 3வது உலக கவலை மரணத்தை, பாவத்தை உண்டாக்கும், மரணத்தை உண்டாக்கும், இல்லைன்னா சரீர மரணத்தை உண்டாக்கும். 4வதாக உலக கவலை இருதயத்தை ஒடுக்கும். 5வது இருதய கவலை இயேசு வரும்போது பார்க்க வைக்காது.
அவரை சந்திக்க விடாது. ஆகையினால ஆமோஸை போல ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த கவலைகள் வரும்போது அதை உங்ககிட்ட வச்சுட்டு நான் மகிழ்ச்சியாக வாழ எனக்கு ஒரு இருதயத்தை தருவீராக. நிறைய பேர் கவலையில் உட்காந்துருக்கீங்க. இந்த கவலையை மாத்திரக்கு உங்களால் முடியாது, அவர் ஒருத்தரால் தான் முடியும். நீங்கள் கவலைப்படுறதுனால ஆவிக்கிற வாழ்க்கையில் குறைஞ்சிருவீங்க. ஆகையினால எல்லாரும் ஆண்டோடு சொல்லாமா, ஆண்டோட எங்கள் கவலையை உங்கள் மேலே வச்சிடறோம், நீங்கள் எங்களுடைய காரியங்களை விசாரிக்கிறவர்ப்பா, எங்கள் கவலைகளெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, எங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்குங்கப்பா. நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக ஆண்டவர் வாழ உதவி செய்யுங்க. நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுறவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துக்கம் சத்துரு கொண்டு வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாகவே இருக்க எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் சபையில் உள்ளவர்கள் துக்கத்தினாலே ஆண்டவரே வாழ்க்கை ஒடுங்கி போயிடாதபடிக்கு ஆண்டவரே, இருதய கவலை துக்கத்தினாலே உங்கள் இருதயம் கவலைக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, மனக்கவலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறோம் முடியாது. உங்கள் கவலைகள் அவர் மேலே வைங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவர் மேலே கவலை வைங்க. அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது, அதுவே உங்கள் பலன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அது என்ன கவலையா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த கவலையோ, குடும்ப கவலையோ, சரீர கவலையோ, பணக்கவலையோ, வேலையில கவலையோ, என்ன கவலையோ, எந்த கவலையும் மாத்திரக்கு தேவனால மாத்திர முடியும். தேவனால மாத்திரம்தான் முடியும். ஆகையினால ஆண்டவரே, நான் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க. எங்க கவலையை உங்க மேல வச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிச்சு சமாதானத்தோடு கடந்து போவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான ஆதரவும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.